தர்மபுரியில டூ ஒசூர் பஸ்ஸாக்கா? அப்படியா? சரி தம்பி, சரி தம்பி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாருங்கள். நல்லா சாப்பிடுங்க. டயத்துக்கு சாப்பிட்டுருங்க தம்பி. ஃபர்ஸ்ட் அதான். அக்கா, மாமா என்ன வேலை? மாமா வந்து குழு சாரா ஒர்க் பண்றாங்க தம்பி. காமராஜ் தம்பி, மாமா குழு சாரா ஒர்க் பண்றாங்க. நீங்க எப்ப நம்ம நாட்டுக்கு வர போறீங்க? யாராச்சும் இருக்கீங்களா? ஹாய் சொல்லுங்க. வாங்க பேசலாம். கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சீக்கிரமா வரேன். கொஞ்ச நாள்லாம் எப்படி மாசம் கணக்கா இருக்க போறீங்களா? இல்ல வந்துருவீங்களா? சீக்கிரம் வாங்க அது ப்ரோ நம்ம நாட்டுக்கு. இவர்கிட்ட ஒர்க் பண்ண வரேன். கொஞ்ச நாளா வேற பஸ் கம்பெனி ஒர்க் போயிருந்தேன். இந்த ஓனர் மாதிரி யாரும் இல்லை அக்கா. எங்களை ஃபேமிலி ஓட்டர் தான் பார்ப்பார் அக்கா. அப்படியா? இப்போ எந்த ஓனர்கிட்ட இருக்கீங்க? இப்ப இருக்கிற ஓனர்கிட்ட இருக்கீங்களா? உங்களை ஃபேமிலியே பார்ப்பாரு அவர்கிட்டயே வந்துட்டீங்களா தம்பி? நீங்க ஏன் வேற ஓனர்கிட்ட மாறி போனீங்க? இவங்க கிட்ட இருந்திருக்கலாம்ல. ஹாய் வாங்க. ஹாய் சீஸ் வாங்க. ஹாய் சிஸ்டர், என்ன ஃபீல்? மனசே கஷ்டமா இருக்கு ப்ரோ. கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து இன்னும் கிளியரே ஆகல. வியூவர்ஸும் போகல. எனக்கு பின்னாடி சேனல் ஓப்பன் பண்ணுவதெல்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க. அது கவலையா இருக்கு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. பள்ளி வாசல் ஒலிபெருக்கி சத்தம் கேட்டது வரேன். ஓ, பள்ளி வாசல் ஒலிபெருக்கி சத்தம் கேட்டது வரேன். காமராஜ் தம்பி, எனக்கு புரியல. ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் சிஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பாரிசிஸ் சொல்றாங்க நம்ம தமிழ்ல. சத்யராஜன ஒய் கவலை? எல்லாரும் கிண்டல் பண்றாங்க சிஸ்டர். என்னமோ பண்றா சம்பாதிக்கிற போல இருக்கு அப்படி இப்படின்னு பேசுறாங்க சிஸ்டர் கிராமத்துல. மனசே கஷ்டமா இருக்கு சிஸ்டர். ஹாய் சத்யா ப்ரோ அப்படிங்கிறேன் பாரு சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா? இனி கவர்மெண்ட் ஜாப் வர அப்படியா? சூப்பர் தம்பி. அவர்கிட்டயே வேலை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். வாழ்த்துக்கள் தம்பி. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். அதான் சிஸ் ஒரே கவலையா இருக்கு. ஹாய் பாரிஜா சிஸ்டர் சொல்றாங்க. சத்யராஜ் அண்ணா. ஹாய் சத்யா ப்ரோன்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். மேலேயே பாரி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க பாரு அண்ணா. ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ பேர் கிராமத்தில் ரொம்ப மோசமா பேசுறாங்க சிஸ்டர். எப்படியாவது 10 வருஷம் இவர்கிட்ட கம்ப்ளீட் பண்ணணும் அக்கா. அப்படியா? கண்டிப்பா தம்பி. உங்களோட கான்ஃபிடென்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் தம்பி. கவலைப்படாதீங்க. யார் கிண்டல் பண்றா? என் கிராமத்துல ப்ரோ பயங்கரமா கிண்டல் பண்றாங்க ப்ரோ. என்ன பண்றது? ஆடுறா பாடுறா ஓடுறா. ஒரு வேளை இதுல சம்பாதிக்கிறாளோ செய்யறாளோ.
இவ வீடியோ ஏன் பார்க்கணும்? லைக் ஏன் போடணும்? அப்படின்ற மாரிலாம் இருக்கு ப்ரோ.